வணக்கம் மக்களே. நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளும் புதிய கண்டுபிடிப்பும் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும். சரி வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. பெரிய நெல்லிக்காய் பெருமளவு வைட்டமின் சி நிறைந்தது அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்தாலும் கொரோனா காலகட்டத்தில் தான் பெரிய நெல்லிக்காயுடைய மகத்துவம் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய எதிர்ப்பு சக்தி பரவலாக வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அமிர்தமே என்றாலும் அளவுடன் தான் சாப்பிட வேண்டும் அல்லவா? அதனால் இந்த ஒரு நெல்லிக்காயை யாரெல்லாம் சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம், எவ்வளோ சாப்பிடலாம், இந்த மாதிரி அனைத்து ரகசியங்களும் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கும், உடம்புல இருக்கிற ரணங்களை சீக்கிரமாக ஆற்றும், ஸோ வயிற்று புண்களை குணமாக்கும், இதயத்திற்கு நல்லது, நோய் தொற்று வராமல் காக்கும், நம்மளுடைய உடலில் நிறையவே வந்து நன்மைகளை செய்யும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு இது உதவுது, அந்த மாதிரியான எல்லா தகவல்களும் நம்ம வந்து இந்த ஒரு பதிவில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் என்ன பண்ணணும், ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ வந்து நம்மளுடைய உடலில் வளர்சிதை மாற்றம் நிகழும்போது ஒவ்வொரு செல்லிலிருந்தும் கழிவுகள் வெளியேறும். இந்த கழிவுகள் வந்து வெளியேறவில்லை அப்படின்னா உடல வீக்கம் ஏற்படுவதில் ஆரம்பித்து புற்றுநோய் வரை வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பெரிய நெல்லிக்காயில் உள்ள பாலிஃபினால், டேனின், ஃப்ளவனாய்டுகள் போன்றவை நோய் எதிர்ப்பு சக்தியை தந்து மேலே நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் போக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படின்னு பெரும்பாலும் நம்புகிறாங்க. உண்மையாலே இதில் இருக்கின்ற நோய் எதிர்ப்பு சக்தி நம் உடலில் இருக்கின்ற கபத்தை வெளியேற்றும். அதை தான் நம்ம சளி பிடித்ததாக வந்து நினைக்கிறோம். ஆனால் இரவு நேரத்தில் நெல்லிக்காய் சாப்பிட்டா தொண்டை கரகரப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தைகளுடைய வாட்டர் பாட்டிலில் ஒரு நெல்லிக்காயை கட் பண்ணி போட்டுட்டு அதை தண்ணீரில் ஊறி விடலாம். நெல்லிக்காய் ஊறிய இந்த தண்ணீரை குடித்தாலே குழந்தைகளுக்கு போதுமான வைட்டமின் சி கிடைத்துவிடும். ஆனால் குழந்தைகளுக்கு மாலை 5 மணிக்கு மேலே நெல்லிக்காயை சாப்பிட கொடுப்பதை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் கவனமாக இருக்கணுங்க. நெல்லிக்காய் சாறு ரத்தத்தில் சர்க்கரை அளவையும் உயரத்த அழுத்தத்தையும் கட்டுக்குள் வைக்கும் என்பதனால இந்த பிரச்சனைகளுக்கு மாத்திரை எடுத்துக்கொள்பவர்கள் ஒரு இயற்கை மருத்துவரிடம் தினசரி எத்தனை நெல்லிக்காய் சாப்பிட வேண்டும் அப்படின்னு கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெரிய நெல்லிக்காயையோ அதன் சாறையோ நேரடியாக எடுத்துக்கொள்ள முடியாதவர்கள் நெல்லிக்காயுடன் வறுத்த உளுந்து, காய்ந்த மிளகாய், தேங்காய் சேர்த்து அரைத்து துவையலாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நெல்லிக்காய் யாருக்கு எத்தனை ஒரு நாளைக்கு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் மக்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ வைட்டமின் சி நாளொன்றுக்கு 1 முதல் 3 வயது குழந்தைகளுக்கு 15 மில்லிகிராமும், 4 13 வயது குழந்தைகளுக்கு 25 45 மில்லிகிராம் வரையிலும், வயதானவர்களுக்கு 90 மில்லிகிராம் வரையிலும் போதுமானது. ஆனால் 100 கிராம் நெல்லிக்காயில் 600 மில்லிகிராம் வைட்டமின் சி இருக்குது. ஸோ பெரிய நெல்லிக்காயை அழுத்தினா வந்து பார்த்திங்கன்னா 6 கீறல்களாக வரும். பெரியவர்கள் இதில் 2 கீற்றுகளை மட்டும் தினசரி சாப்பிட்டாலே போதும். சாராக குடிக்கிறீங்க அப்படின்னா அரை நெல்லிக்காய் போதும். குழந்தைகளுக்கு தினமும் 1 கீற்று போதும் அப்படின்னே சொல்கிறாங்க. அதாவது அந்த நெல்லிக்காயை நம்ம வந்து கட் பண்ணால் கூட 6 பீஸாக கட் பண்ணலாங்க. அதில் பெரியவங்க 2 பீஸும் குழந்தைகளுக்கு 1 பீஸ் கொடுத்தாவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூஸாக போட்டு குடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அரை நெல்லிக்காயை போட்டே வந்து நீங்கள் எல்லாருமே ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். ஸோ வைட்டமின் சி நீரில் கரையும் தன்மை கொண்டது என்பதனால அதிகப்படியானது உடம்பால் சேமித்து வைத்துக்கொள்ள முடியாது. தேவையானதை எடுத்துக்கொள்ளு, மீதத்தை உடலை வெளியேற்றிடும். ஸோ நெல்லிக்காயை அதிகமாக சாப்பிட்டா ஒரு சிலருக்கு வாந்தி உணர்வு, வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனை வரலாம். மற்றபடி பெரிதாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால ஆபத்து வரும், ஜலதோஷம் பிடிக்கும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கதை தாங்க. அதெல்லாம் வந்து சாப்பிடலாம், கண்டிப்பாக சாப்பிடலாம். நிறையவே வந்து நன்மையான விஷயங்களையும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியுமா, தீராத நோய்களும் தீர்க்கக்கூடிய நெல்லிக்காய் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா வந்து அவ்வளோ மகத்துவம் வந்து கொண்டு இருக்குது. ஸோ வந்து நெல்லிக்காயை சட்னியாகவோ மிட்டாயாகவோ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்.
எப்படி எடுத்துக்கொண்டாலும் இதன் பலன்கள் மாறுவது கிடையாது. இன்று நம்ம வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால வந்து நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பண்டைய காலம் முதலே வந்து எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க நெல்லிக்காய் சாப்பிட்டு வரப்படுது. இதனை கொண்டு சட்னி, ஊறுகாய் போன்று செய்து கொண்டு சாப்பிடலாம். ஸோ நெல்லிக்காயில் வைட்டமின் சி வந்து அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வைட்டமின் சி ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்க உதவுது, மேலும் எதிர்ப்பு சக்தியை பாதுகாக்குது. ஆய்வின்படி தெரிய வருது என்ன அப்படின்னா, நெல்லிக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வர ஜலதோஷ பிரச்சனை நீங்கும் அப்படின்னுது. இதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் துவர்ப்பு பண்பு எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நெல்லிக்காயை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர முடி உதிர்வு குறையும், முடி வளர்ச்சிக்கு வந்து உதவும். ஸோ நெல்லிக்காயில் உள்ள அந்த தனித்துவம் மிக்க பண்பு முடி நரைத்து போவதை தடுக்கும். ஸோ நெல்லிக்காயை வந்து முடி உதிர்தலை தடுக்கும், முடியோடைய வேர்க்கால்களை தூண்டுவதன் மூலமாக முடி வளர்ச்சியும் இதனால் வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, கறிவேப்பிலை போலவே முடியின் வளர்ச்சிக்கு நெல்லிக்காய் உதவுது. இதில் தேவையான கொழுப்பு அமிலம் இருக்குது. இது முடியின் வேர்க்கால்களில் ஊடுருவி முடி நரைத்தல் போன்றவற்றை வந்து பார்த்திங்கன்னா தடுக்குது. மேலும் பொடுகு தொல்லையும் வந்து குறைக்குது. ஸோ முடியின் வேர்க்கால்களை வலுப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிட்ரஸ் பழத்தில் இரும்பு சத்தும் கரோட்டினும் அதிகமாக இருக்குது. இதனால் முடி வளர்ச்சி அதிகரிக்கும். நெல்லிக்காய் வந்து இயற்கை கண்டிஷ்னராக செயல்பட்டு மிருதுவான பொலிவான முடியை நீங்கள் பெற வந்து உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெல்லிக்காய் வயதான தோற்றத்தை தடுக்க வந்து உதவுவதாகும். இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்பு சருமத்தில் ஏற்படக்கூடிய வரிகள் மற்றும் சுருக்கங்களை குறைக்கிறது. ஸோ நெல்லிக்காய் சாறுடன் தேனை கலந்து தினமும் காலை சாப்பிட்டு வர ஆரோக்கியமான பளபளக்கக்கூடிய சருமத்தை உங்களால் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மலச்சிக்கல் மற்றும் அசிடிட்டி பிரச்சனைகளுக்கு உதவக்கூடிய நெல்லிக்காய். வெறும் வயிற்றில் நெல்லிக்காயினை சாப்பிட்டு வர மலச்சிக்கலும் அசிடிட்டியும் குறையும். இது வந்து அல்சர் போன்ற பிரச்சனைகளுக்கு நல்லது. இது உங்களுடைய ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையும் சீராக இயங்க வைக்கும். ஸோ நெல்லிக்காயில் செரிமான மண்டலத்திற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய பண்பு இருக்குது. இதில் இருக்கக்கூடிய நார் சத்து குடல் அசைவுகளை ஒழுங்குபடுத்த உதவுது. ஸோ கூடுதலாக வந்து நெல்லிக்காய் இரைப்பை மற்றும் செரிமான மண்டலம் மற்றும் செரிமான சுரப்பிகளை வந்து அதிகரிக்க உதவுது. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய உடலுக்கு நல்லது. அதுக்கப்புறம் வந்து பெரியவர்கள் அவதிப்படக்கூடிய மூட்டு வலி பிரச்சனையை வந்து தடுக்கக்கூடிய எதிர்ப்பு பண்புகள் அனைத்தும் இந்த ஒரு நெல்லிக்காயில் காணப்படுது. அதனால எலும்புகளை வலுவாக்க உதவும். எனவே மக்கள் இந்த மாதிரியான நிறையவே வந்து முக்கியமான விஷயங்களை இந்த நெல்லிக்காய் கொண்டிருக்கனால தினமும் பயன்படுத்துங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.